வணக்கம் நண்பர்களே. ஒரு மாநிலத்தை நடத்துவது முதலமைச்சர் மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து பல அமைச்சர்கள் இணைந்து தான் அரசு நிர்வாகத்தை நடத்துகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் தினமும் பல அரசு அறிவிப்புகள் வெளியாகின்றன. புதிய திட்டங்கள் வருகின்றன. சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், மின்சாரம், போக்குவரத்து போன்ற துறைகள் செயல்படுகின்றன. இதற்கு பின்னால் அமைச்சர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு அமைச்சருக்கு உண்மையில் என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர்கள் தனியாக முடிவு எடுக்க முடியுமா? அவர்கள் தவறு செய்தால் என்ன ஆகும்? அமைச்சரின் சட்டப்பூர்வ பொறுப்புகள் என்ன? இந்த வீடியோவில் இதை முழுமையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைச்சர் யார்? தமிழ்நாடு அரசு அமைப்பில் மக்கள் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கிறார்கள். அதில் பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசு அமைக்கிறது. அந்த கட்சியின் தலைவரே முதலமைச்சராக பதவியேற்கிறார். பின்னர் முதலமைச்சர் தனது அமைச்சரவை அமைக்கிறார். அதில் கல்வி அமைச்சர், சுகாதார அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், மின்துறை அமைச்சர், வருவாய் அமைச்சர் போன்ற பல துறை அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு துறை ஒதுக்கப்படும். அந்த துறையை அரசியல் ரீதியாக வழிநடத்துவது அமைச்சரின் வேலை. அமைச்சரின் முக்கிய அதிகாரங்கள் 1. துறை நிர்வாக அதிகாரம். ஒரு அமைச்சர் தனது துறையின் முக்கிய நிர்வாகத் தலைவராக இருப்பார். உதாரணமாக, கல்வி அமைச்சர் என்றால் புதிய பள்ளிகள் திறப்பது, கல்வி திட்டங்கள் அறிவிப்பது, மாணவர் நலத் திட்டங்கள் கொண்டு வருவது, இவை பற்றிய முடிவுகளில் முக்கிய பங்கு வகிப்பார். சுகாதார அமைச்சர் என்றால் மருத்துவமனைகள் மேம்படுத்துவது, புதிய மருத்துவ திட்டங்கள் கொண்டு வருவது, சுகாதார சேவைகள் கண்காணிப்பது, இவற்றில் அதிகாரம் இருக்கும். 2. கொள்கை முடிவுகள் எடுக்கும் அதிகாரம். அமைச்சர்கள் நேரடியாக தினசரி சிறிய வேலைகளை செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த துறைக்கு பெரிய கொள்கை முடிவுகளை எடுக்கலாம். உதாரணமாக, புதிய திட்டம் கொண்டு வரலாம், பழைய திட்டத்தை மாற்றலாம், நிதி ஒதுக்கீடு பரிந்துரைக்கலாம், புதிய திட்ட அறிவிப்பு செய்யலாம். இது அரசின் பாலிசி மேக்கிங் பவராகும். 3. அதிகாரிகளுக்கு வழிகாட்டும் அதிகாரம். ஒவ்வொரு துறைக்கும் IAS அதிகாரிகள், செயலாளர்கள், அரசு ஊழியர்கள் இருப்பார்கள். அவர்கள் தினசரி நிர்வாகத்தை நடத்துவார்கள். ஆனால் அந்த துறையின் அரசியல் தலைவர் அமைச்சர். அமைச்சர் வழிகாட்டுதல் வழங்கலாம், முன்னுரிமை நிர்ணயிக்கலாம், திட்டங்களை விரைவுபடுத்தலாம், கண்காணிக்கலாம். ஆனால் அமைச்சர் சட்டத்திற்கு எதிராக அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்க முடியாது. 4. சட்டமன்றத்தில் பதில் சொல்லும் அதிகாரம். சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கலாம். அப்போது அந்த துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். உதாரணமாக, மருத்துவமனைகள் பற்றி கேள்வி என்றால் சுகாதார அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். பள்ளிகள் பற்றி கேள்வி என்றால் கல்வி அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். அமைச்சர் விளக்கம் தர வேண்டும், திட்ட நிலை கூற வேண்டும், அரசு நிலைப்பாடு அறிவிக்க வேண்டும். 5. அரசு திட்டங்களை அறிவிக்கும் அதிகாரம். அமைச்சர்கள் தங்களது துறையில் புதிய திட்டங்கள், நலத்திட்டங்கள், நிதி உதவிகள், வளர்ச்சி திட்டங்கள் இவற்றை அறிவிக்கலாம். ஆனால் இது அரசின் ஒப்புதல் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டது. அமைச்சரின் பொறுப்புகள். 1. மக்கள் நலன் பாதுகாக்கும் பொறுப்பு. அமைச்சர் என்பது ஒரு VIP பதவி மட்டுமல்ல, அது மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பு. மக்களின் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் இவற்றில் முன்னேற்றம் செய்ய வேண்டும். 2. அரசு பணத்தை சரியாக பயன்படுத்தும் பொறுப்பு. ஒவ்வொரு துறைக்கும் அரசு நிதி ஒதுக்கப்படும். அந்த நிதி வீணாகாமல் முறையாக திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். ஊழல் அல்லது தவறான செலவு நடந்தால் அமைச்சர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும். 3. துறை செயல்பாடுகளுக்கு பொறுப்பு. ஒரு துறையில் திட்டம் தோல்வி, ஊழல், அலட்சியம், நிர்வாகத் தவறு ஏதேனும் நடந்தால் அந்த துறை அமைச்சர் அரசியல் பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும். இதையே பொலிட்டிக்கல் அக்கவுண்டபிலிட்டி என்பார்கள். 4. சட்டப்படி செயல்படும் பொறுப்பு. அமைச்சர் அரசியலமைப்பு, சட்டம், நீதிமன்ற உத்தரவு, அரசு விதிகள் ஆகியவற்றை மதிக்க வேண்டும். சட்டத்திற்கு வெளியே செயல்பட முடியாது. அமைச்சரின் வரம்புகள். பலர் நினைப்பது போல அமைச்சர் ஒரு ராஜா அல்ல. அவருக்கு வரம்புகள் உள்ளன. முதலமைச்சருக்கு கீழ்ப்பணிபுரிவார்.
அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையில் செயல்பட வேண்டும். முதலமைச்சர் துறை மாற்றலாம், அமைச்சரை நீக்கலாம், அதிகாரத்தை கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது அமைச்சரவை முடிவுகளுக்கு உட்பட வேண்டும். ஒரு அமைச்சர் தனியாக பெரிய முடிவுகளை எடுக்க முடியாது. பல விஷயங்களில் அமைச்சரவை ஒப்புதல் தேவைப்படும். மூன்றாவது சட்டமன்ற கண்காணிப்பு இருக்கும் எதிர்க்கட்சிகள். கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம், விளக்கம் கேட்கலாம். இதனால் அமைச்சர் கண்காணிப்பில் இருப்பார். நான்காவது நீதிமன்ற வரம்பு அமைச்சர். சட்ட விரோதமாக ஏதாவது செய்தால் நீதிமன்றம் உத்தரவு நிறுத்தலாம், விசாரணை நடத்தலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அமைச்சர் தவறு செய்தால் என்ன ஆகும்? ஒரு அமைச்சர் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், சட்ட மீறல், தவறான நிர்வாகம் இவற்றில் சிக்கினால் பாசிபிள் கான்சிக்வென்சஸ்: பதவி நீக்கம், ராஜினாமா, விசாரணை, வழக்கு, நீதிமன்ற நடவடிக்கை. தேர்தல் பாதிப்பு: சில சமயங்களில் மக்கள் ஆதரவும் பாதிக்கப்படும். அமைச்சர் எதிராக அதிகாரி டாஷ் வித்தியாசம் பலருக்கு இது குழப்பம். அமைச்சர் அரசியல் தலைவர் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கொள்கை முடிவு செய்பவர். IAS/ அரசு அதிகாரி. நிர்வாக அதிகாரி சட்டப்படி திட்டங்களை செயல்படுத்துபவர். தினசரி நிர்வாகத்தை நடத்துபவர். இருவரும் சேர்ந்து தான் அரசு இயங்கும். அதனால் நண்பர்களே, ஒரு அமைச்சர் என்பது அதிகாரம் மட்டும் கொண்ட பதவி அல்ல. அதற்கு பெரிய பொறுப்பு, சட்ட கட்டுப்பாடு, மக்கள் கண்காணிப்பு, அரசியல் அக்கவுண்டபிலிட்டி எல்லாம் இணைந்தே இருக்கும். ஒரு துறையை முன்னேற்றவும் முடியும். அதே நேரத்தில் தவறு செய்தால் பதவி இட்செல்ஃபும் போகும். அதனால்தான் அமைச்சர் பதவி என்பது அதிகாரத்துடன் கூடிய பொறுப்பான பதவி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்ற அரசியல் மற்றும் அரசு தொடர்பான விளக்க வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.